வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். முதல் செய்தி, தி டிபேட் அப்படிங்கிற யூடியூப் சேனலு ப்ரெஸ் மீட் வித் டிடிவி தினகரன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. பல பத்திரிகையாளர்கள் டிடிவி தினகரன்ட்ட கேள்விகள் கேட்பாங்க. அதற்கு டிடிவி தினகரன் பதில் கொடுக்கறது தான் இந்த நிகழ்ச்சியுடைய நோக்கம். பத்திரிகையாளர்களை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு பத்திரிகையாளர்களுக்கும் ஒரு கட்சியுடைய சார்பு நிலை இருக்கும். மேக்சிமம் தி டிபேட் இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்ட பத்திரிகையாளர்கள் ப்ரோ டிஎம்கே ஜேர்னலிஸ்ட் நிறைய பேர் வந்திருந்தாங்க. அவங்களாம் டிடிவி தினகரன்ட்ட பல கேள்விகள் கேட்டிருக்காங்க. அதில் ஒருத்தர் என்ன கேள்வி கேட்டிருக்காருன்னா, தமிழ்நாட்டில் இப்போ இருக்கிறதுல ஸ்மார்ட்டஸ்ட் பொலிட்டீஷியன் பேர் சொல்லுங்க, உங்களை பொறுத்த வரைக்கும் எந்த அரசியல்வாதி, இப்போ இருக்கக்கூடிய அரசியல்வாதி புத்திசாலியான அரசியல்வாதி, ஸ்மார்ட்டஸ்ட் பொலிட்டீஷியன் யாரு அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. அடுத்த செகண்டே யோசிக்காம அண்ணாமலை அப்படின்னு அதிரடியாக சொல்லியிருக்காரு டிடிவி தினகரன். அதில் என்ன டவுட்டு? அண்ணாமலை தான் ஸ்மார்ட்டஸ்ட் பொலிட்டீஷியன் இப்போ இருக்கக்கூடிய தமிழ்நாடு பொலிட்டிக்கல் ஏராவில், டவுட்டே வேண்டாம். இது ஒன்று. இந்த வீடியோ ட்ரெண்டிங்காக ஷேர் ஆகுது. ரெண்டாவது என்ன பார்க்க போகிறோன்னா, பாஜக தொண்டர்களுக்கு ரொம்ப ஹாப்பியான ஒரு நியூஸு. அப்போலோவில் லாஸ்ட் 21 நாட்களாக ட்ரீட்மெண்ட்டில் இருந்த, சிகிச்சை எடுத்துக்கிருந்த ராஜா அவர்கள் இப்போது பத்திரமாக டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டிருக்காரு, பத்திரமாக வீடு திரும்பியிருக்காரு அப்படிங்கிற ஒரு செய்தி கிடச்சிருக்கு. 21 நாட்களுக்கு பிறகு உடல்நலம் தேறி இப்போது வீட்டுக்கு போயிருக்காரு ராஜா அவர்கள். மருத்துவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அடுத்த 4 வாரங்கள் கம்ப்ளீட்டாக ரெஸ்ட் எடுங்க வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு அறிவுரை வழங்கியிருக்காங்க. எந்த நிகழ்ச்சி, கட்சி சார்ந்த நிகழ்ச்சி எதுக்குமே போக வேண்டாம், அடுத்த 4 வாரங்கள் 1 மாதம் கம்ப்ளீட் ரெஸ்ட் உங்களுக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணியிருக்காங்க மருத்துவர்கள். இது 2. மூணாவது என்ன பார்க்க போகிறோம், வரலாறுலேயே முதன்முறையாக நம்மளுடைய ஃபாரெக்ஸ் அளவு இருக்குல்ல, ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ், அந்நிய செலாவணி கையிருப்பு, அது 725.7 பில்லியன் அமெரிக்க டாலரை தொட்டிருக்கு. அதாவது ஆல் டைம் ரெக்கார்டு இதுதானா, 725.7 பில்லியன் அமெரிக்க டாலர். 2014க்கு முன்பாக 300 சொச்சம் பில்லியன் அமெரிக்க டாலராக இருந்துச்சு நம்மளுடைய அந்நிய செலாவணி கையிருப்பு. இந்த 11 இயர்ஸில் டபுள் மடங்கு உயர்ந்திருக்கு நம்மளுடைய ஃபாரெக்ஸ் ரிசர்வ். பெரிய சாதனைங்க இதெல்லாம். 300 சொச்சம் பில்லியன் டாலராக இருந்த அந்நிய செலாவணி கையிருப்பு இப்போ 725.7 பில்லியன் அமெரிக்க டாலர் அப்படிங்கிறதெல்லாம் வேற லெவல் வளர்ச்சி, growth. இந்த ரிப்போர்ட்டும் வெளிவந்திருக்கு. அடுத்தது, உச்ச நீதிமன்றம் அதிரடி அப்படிங்கிறது கடைசி டாபிக். ட்ரம்ப் பல உலக நாடுகளுக்கு கண்மூடித்தனமாக வரி விதிச்சார்ல, கண்மூடித்தனமாக டாக்ஸ் போட்டார். இதற்கு எதிராக அமெரிக்க உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு நடந்துக்கிருக்கு. இந்த வழக்கில் தான் அமெரிக்காவுடைய சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ட்ரம்ப் விதித்த உலகளாவிய வரிகள் சட்ட விரோதமானவை, இல்லீகல் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க. அதனால ட்ரம்ப் விதித்த உலகளாவிய வரிகள் ரத்து செய்யப்படுது அப்படின்னு அமெரிக்கா சுப்ரீம் கோர்ட்டு அதிரடி காட்டியிருக்காங்க. இது ட்ரம்ப்புக்கு பெரும் பின்னடைவை ஏற்படுத்தியிருக்கு. ஏமாற்றம் அளிக்கிறது சுப்ரீம் கோர்ட்டுடைய இந்த தீர்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப் கதறிக்கிருக்காரு காலையிலிருந்து. என்ன காரணம் சொல்லியிருக்காங்கன்னா, நீதிமன்றம் தேசிய அவசர நிலைக்காக உருவாக்கப்பட்ட சட்டங்களை பயன்படுத்தி இந்த உலகளாவிய டாக்ஸை போட்டிருக்காரு ட்ரம்ப்பு. ட்ரம்ப்புக்கு இந்த அதிகாரம் கிடையாது. தன்னுடைய இப்போ இருக்கக்கூடிய அதிகாரத்தை தாண்டி தேசிய அவசர நிலைக்காக, நேஷனல் எமர்ஜென்சி பீரியடில் சில அதிகாரம் எக்ஸ்ட்ரா வரும் பிரசிடெண்ட்டுக்கு, அதை பயன்படுத்தி இந்த டாக்ஸை போட்டிருக்காரு அப்படின்னு நீதிமன்றம் சொல்லி இல்லீகலானது, சட்ட விரோதமானது அப்படின்னு சொல்லி ரத்து பண்ணியிருக்காங்க. இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கணக்கில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.